Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th CBSE chapter 1 real numbers exercise first point 1.1ல third sum பார்க்க போறோம். சரியா? கவனிங்க. Find the LCM and HCF of the following integers by applying the prime factorization method. ஓகேவா? prime factors கண்டுபிடிச்சு என்ன பண்ணனும் இதுக்கு LCM உம் HCF உம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சரியா? மூணு நம்பர் கொடுத்துறாங்க. prime factors பண்ணி என்ன பண்ணனும் LCM உம் HCF கண்டுபிடிக்கணும். சரியா? கவனிங்க. இங்க என்ன நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 12 இல்லையா 12 என்ன பண்ணும் பிரைம் நம்பரை பிரிச்சு எழுதும் சரியா 12ல ஃபர்ஸ்ட் 4 and 3 எழுத முடியல சரியா ஆனா 4 நம்பர் கிடையாது பிரைம் நம்பர் கிடையாது சரியா அப்ப 4 2 ஸ்கொயர் எழுதலாம் சரியா அதாவது 12 2 ஸ்கொயர் into 3 ஓகேவா அடுத்து 15 எப்படி எழுதலாம் அப்படினா 5 into 3 எழுத முடியும் சரியா அதுக்கு அப்புறம் 21 7 into 3 எழுத முடியும் சரியா அப்ப என்ன பண்றேன் கொடுத்துக்க மூணு நம்பரையும் பிரைம் ஃபேக்டரா பிரிச்சு எழுதிட்டேன் சரியா அடுத்து என்ன பண்ணனும் LCM உம் HCF கண்டுபிடிக்கணும் சரியா LCM ஓகேவா கவனிங்க LCM என்ன பண்ணனும் அப்படினா இங்க இருக்குலையா இங்க இருக்கக்கூடிய காமன் நம்பர்ல ஹையஸ்ட் பவர் ஃபர்ஸ்ட் எழுதணும் காமன் நம்பர்ல ஹையஸ்ட் பவர் எழுதணும் இங்க உள்ள காமன் நம்பர் 3 ஓகேவா அந்த காமன் நம்பர் 3 இல்லையா 3ல ஹையஸ்ட் பவர் என்ன வரும் இங்க 1 தான் இங்க 1 தான் இங்க 1 தான் அப்ப 3 க்கு ஒரு 1 தான் என்னது ஹையஸ்ட் பவராவே இருந்திருக்கும் அப்ப LCM ஃபர்ஸ்ட் 3 எழுதிக்கலாம் ஓகேவா இன்ட் LCM என்ன பண்றதுனா காமன் நம்பர்ல ஹையஸ்ட் பவர் எழுதிரணும் ஆனா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணா ரிமைனிங் நம்பர்ஸ் எழுதணும் இப்போ இது போக மீதி என்ன இருக்குங்க ஒரு 2 ஸ்கொயர் இருக்கு ஒரு 5 இருக்கு ஒரு 7 இருக்கு சரியா அப்ப என்ன பண்ணணும் இதெல்லாம் சேர்த்து எழுதுனா அதான் LCM ஃபர்ஸ்ட் காமன் நம்பர்ல ஹையஸ்ட் பவர் அது எழுதிரணும் அது போக மீதி உள்ள எல்லா ரிமைனிங் நம்பர்ஸ் சேர்த்து எழுதுனா அதுதான் LCM சரியா இப்போ கவனிங்க 3 இங்க என்ன வரும் 2 ஸ்கொயர் 4 வந்திருக்குமா கவனிச்சுக்கோங்க 2 square 4 into 5 20 20 into 3 60 and 60 into 7 420 சரியா 60 into 7 420 அப்ப இந்த மாதிரி இத போட்டுக்கலாம் ஓகேவா அடுத்து HCF ஓகேவா HCF காமனா இருக்கக்கூடிய நம்பர் அதுல லீஸ்ட் பவர் பார்க்கணும் காமனா இருக்கக்கூடிய நம்பர் லீஸ்ட் பவர் பார்க்கணும் ஆனா அத மட்டும் தான் எழுதணும் HCF க்கு சரியா இந்த காமனா இருக்கக்கூடிய நம்பர் என்னது 3 தான் அது லீஸ்ட் பவர் தான் வந்திருக்கும் 3 4 1 மட்டும் தான் வந்திருக்கும் சரியா அப்ப அது 3 மட்டும் தான் வந்திருக்கும் அப்புறம் HCF 3 LCM 420 ஓகேவா இது புரிஞ்சுதா அடுத்து பாப்போமா கவனிங்க செகண்ட் சமன்ஷன் 17 23 29 ஓகேவா 17 23 29 ஓகேவா கவனிங்க 17 சே பிரைம் நம்பர் அத வேற எப்படியாவது பிரிச்சு எழுத முடியும் ஒரே வழி தான் ஒன்னு 17 into 1 எழுத முடியும் இல்ல 17 எழுதிக்கலாம் சரியா 23 வேற எப்படி பிரிச்சு எழுத முடியாது 23 தான் சரியா 29 is also prime number இங்க 29 அப்படி எழுதிக்கலாம் சரியா இப்போ இங்க LCM ஓகேவா LCM என்ன பண்ணனும் காமனா இருக்குதுல காமன் நம்பர் எழுதணும் சரியா காமன் நம்பர் அதுல ஹையஸ்ட் பவர் எழுதணும் ஆனா இது மூணுக்கு என்ன நம்பர் கிடையாது காமன் நம்பர் எதுமே கிடையாது சரியா அப்ப ரிமைனிங் நம்பர்ஸ் இல்லையா அப்ப இந்த நம்பரை மட்டும் என்ன பண்ணனும் மல்டிபிள் பண்ணா போதும் LCM க்கு 17 into 23 into 29 இது என்னோட LCM ஆ இருக்கும் சரியா இத மல்டிபிள் பண்ணோம் அப்படினா 17 into 23 3 sums are 21 balance 2 3 5 ஓகேவா அடுத்து 2 into 17 34 1 9 3 ஓகேவா 391 அடுத்து என்ன பண்ண into 29 போட்டுறணும் into 29 29 9 9 9 81 1 balance 8 9 3s are 27 plus 8 35 அடுத்து 2 into 9 18 balance 1 2 3 are 6 7 ஓகேவா அப்ப 9 இங்க 3 இங்க 13 balance 1 ஓகேவா அப்ப 11339 ஓகேவா இதான் என்னோட LCM ஆ இருக்கும் சரியா அதுக்கு அப்புறம் HCF காமனா இருக்கக்கூடிய நம்பர்ல என்ன பண்ணனும் அதுல லீஸ்ட் பவர் எழுதணும் சரியா இங்க காமனா எந்த நம்பருமே கிடையாது சரியா காமனா எந்த நம்பருமே கிடையாது கவனிங்க 17 7 into 1 எழுத முடியும் ஓகேவா அப்ப காமனா இருக்கக்கூடிய நம்பர் என்ன பண்ணலாம் 1 ஓகேவா அப்ப இங்க HCF என்ன வரும் HCF 1 இருக்கும் ஓகேவா இந்த நம்பருக்கு இந்த சம்முக்கு HCF என்ன இருக்கும் 1 இருக்கும் சரியா அடுத்து நெக்ஸ்ட் சம் பாப்போமா 8 9 25 ஓகேவா கவனிங்க 8 எப்படி எழுதலாம்னா 2 கியூபா எழுதலாம் 8 2 கியூபா எழுதலாம் சரியா அடுத்து 9 வந்துட்டதுனா 3 ஸ்கொயர் எழுதலாம் சரியா அடுத்து 25 5 ஸ்கொயர் எழுதலாம் சரியா அப்ப 25
5 ஸ்கொயர் அவ்வளவுதான். சரியா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? LCM HCF கண்டுபிடிக்கணும். சரியா? LCM அடுத்து HCF. ஓகேவா? கவனிங்க, LCM ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? காமன் நம்பர் பார்க்கணும். இங்க காமன் நம்பர்ல ஹையஸ்ட் பவர் பார்க்கணும். இங்க காமன் நம்பரே எதுவுமே கிடையாது. சரியா? அப்ப ரிமைனிங் நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ரிமைனிங் நம்பர்ஸ் என்ன வருங்க? 2 கியூப் இன்டு 3 ஸ்கொயர் இன்டு 5 ஸ்கொயர். சரியா? அடுத்து HCF என்ன பண்ணும்? அதே போன சம் மாதிரி தான். இது காமனா மூணுத்தும் காமனா எந்த நம்பருமே கிடையாது. சரியா? அப்ப HCF என்ன இருக்கும்? குட். HCF என்ன உங்களுக்கு 1 ஆ தான் இருந்திருக்கும். சரியா? அப்ப இந்த LCMல இது மட்டும் மல்டிப்ளை போட்டுக்கணும். இங்க 2 கியூப் என்ன வரும்? 8 9 இன்டு 25. ஓகேவா? 25 இன்டு 8 என்ன வரும்? 200. 25 8 200. ஓகேவா? இன்டு 9 போட்டா 1800 வந்துரும். சரியா? அப்ப LCM வேல்யூ 1800. ஓகேவா? HCF வேல்யூ 1, LCM வேல்யூ 1800. ஓகேவா? இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்து क्वेश्चन பாப்போம். சரியா? கவனிங்க HCF of 306 657 equal to 9. ஓகேவா? LCM of 306 and 657 equal to 8 கேக்குறாங்க. ரெண்டு நம்பரோட HCF 9 கொடுத்துறாங்க. LCM என்னன்னு கேக்குறாங்க. சரியா? ரைட், நம்ம என்ன பண்ணோம்? செகண்ட் சம்மோட ஒரு ரூல் ஒன்னு பார்த்தோம். சரியா? என்ன பார்த்தோம் அப்படினா அதை ரீகால் பண்ணிடுமா? LCM into HCF equal to product of two numbers னு பார்த்தோம். சரியா? product of two numbers னு பார்த்தோம். சரியா? இதுல சின்னதா எழுதணும்னா இந்த மாதிரி எழுதிடுவோம். LCM into HCF equal to என்ன பண்ணலாம்னா A into B சொல்லிக்கலாம். வேற A into B ஆ கொடுத்திருக்க நம்பர்னு சொல்லிக்கலாம். சரியா? அப்ப LCM into HCF equal to A into B அந்த மாதிரி இந்த ஃபார்முலா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? A ங்கிறது எந்த நம்பருக்கு நான் LCM உம் HCF கண்டுபிடிக்கணும் அந்த நம்பர் தான் A உம் B. சரியா? இப்போ என்ன கொடுத்துறாங்க? இந்த ரெண்டு நம்பரோட HCF 9 கொடுத்துறாங்க. அதோட LCM ன்னு கேக்குறாங்க. சரியா? கவனிங்க, இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணிடுவோமா? LCM into HCF equal to A into B போட்டுக்கிறேன். சரியா? இப்போ என்னோட LCM வேல்யூ HCF கொடுத்துட்டாங்களே, HCF வேல்யூ என்ன கொடுத்தாங்க? 9 கொடுத்துட்டாங்க. அப்ப LCM into இந்த வேல்யூ 9 equal to ஏங்கிறது இதுல ஒரு நம்பர் A, இன்னொரு நம்பர் B ன்னு எடுத்துக்கோங்க. சரியா? அப்ப இத 306 into 657. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 9 இந்த பக்கம் போகும், டிவைட்ல போகுமா? இந்த LCM தான் தேவைப்படுது. சரியா? அப்ப LCM equal to 306 into 657 by 9. ஓகேவா? இது என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். கவனிங்க, 3 டேபிள் இது டிவைட் ஆகும். சரியா? இதுவும் 3 டேபிள் வரும். ஃபர்ஸ்ட் நான் 3 டேபிள் கேன்சல் பண்றேன். ஓகேவா? கேன்சல் பண்ணும்போது 3 3s are 9. ஓகேவா? என்ன பண்ணலாம்? 10 3s are 30. ஓகேவா? பேலன்ஸ் 2 3s are 6. ஓகேவா? இது வந்திருக்கும். இப்போ இதுவும் 3 டேபிள்ல டிவைட் ஆகும். சரியா? 1 + 2 என்ன பண்ணா 3 வருது இல்லையா? 3 டேபிள் டிவைட் ஆகும். சரியா? 3 டேபிள் கேன்சல் பண்ணா 1 3s are 3 கேன்சல் பண்ணா என்ன வரும்? 3 3s are 9, பேலன்ஸ் 1, 4 3s are 12. 34 வந்திருக்கும். சரியா? அப்ப LCM 34 into 657. ஓகேவா? அதோட LCM equal to 34 into 657. ஓகேவா? இப்போ இதோட இது மல்டிபிள் பண்ணி எழுதினா தான் இந்த LCM வந்திருக்கும். சரியா? மல்டிபிள் பண்ணிடுமா? 34 into 657 into 34. இங்க 4 7s are 28, balance 2. சரியா? அடுத்து 4 5s are 20, 22, balance 2, balance 2 போடுமா? 4 6 are 24, 26 இது வந்திருக்கும். சரியா? அடுத்து 3 7s are 21, balance 2, 3 5s are 15, 17, balance 1, 3 6 18, 19. ஓகேவா? 8 3 13, balance 1, அடுத்து வந்திருக்கும் 3 12, balance 1 2. ஓகேவா? LCM வேல்யூ 2 2 3 3 8. ஓகேவா? இதான் என்னோட LCM வேல்யூ வந்திருக்கும். சரியா? இந்த சம் புரிஞ்சுதா? ஓகேவா? இந்த சம் என்ன கத்துறோம் அப்படினா LCM HCF equal to A into B அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரியா? சோ கவனிங்க, இந்த சம்ல உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த மாதிரி ரெகுலரா வீடியோஸ் வேணும், இந்த மாதிரி ரெகுலரா புக்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி வரணும். சரியா? அது மட்டும் இல்லாம நீங்க MCQ போட் பார்க்கணும், கேஸ் பேஸ்ட் பார்க்கணும், ப்ரீவியஸ் क्वेश्चंस சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படினா இந்த சேனல்ல பிரதீப் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு என்ன பண்ணுங்க, அதை ஷேர் பண்ணுங்க. சரியா? அடுத்த சம் பார்க்குற வரையும் டாடா பை பை.